ஓணம் ஃபங்க்ஷனுக்கு இன்னைக்கு வெளியில் சாப்பிட வந்தோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மதராசி ஹோட்டல். இவங்க வந்து கேரளாவில் உள்ளவங்க வந்து இங்கே ஹோட்டல் போட்டிருக்காங்க. இங்கே வந்து ஓண சத்தியாய்க்காக இங்கே வந்திருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா மலையாள பாட்டெல்லாம் ஓடிட்டுருக்கு. உள்ள பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். எல்லாமே நம்ம ட்ரெடிஷ்னல் ஹரியானாவில் இந்த மாதிரி ஒரு கடை இருக்குது. எல்லோரும் வெயிட்டிங் எதுக்குன்னா சாப்பாடுக்கு வேண்டி. சாப்பாடு உள்ளே போயிட்டுருக்கு. நிறைய மலையாளிஸ் வந்திருக்காங்க. உள்ளாடி இருக்க கடையில் கூட பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம ஊர் சாதனங்கள் எல்லாம் இருந்துகிட்ருக்கு. என்னென்னா லைட் மீட் டூனா, முறுக்கு ஐட்டம், பாயசத்துக்கு உள்ளது, சிப்ஸு, முறுக்கு எல்லாமே சவுத் இந்தியா ஸ்டைலு தான் பாருங்கள். எல்லாமே இங்கே கிடச்சிட்ருக்கு. யாராச்சும் ஹரியானா ஹிசார் வந்தீங்கன்னா என்ன பாருங்கள், உப்பேரி, இது எல்லாமே ஹரியானாவில் கிடைக்கிறது மக்களே. ஹரியானாவில் உள்ள கேரளா ஹோட்டலில் நம்ம இன்னைக்கு ஓணம் சந்தியா சாப்பிட வந்திருக்கு. நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸும் உண்டு, விளம்புறதுக்கு ஆளுண்டு. 13 பேர் ஒரே டேபிளில் இருந்து சாப்பிட போகிறோம். ஓண சத்தியா இலை வந்தோன்னு இருக்கு. பிளாஸ்டிக் இலை தான், வேற வழி இல்லை. இலை எடு. இலை ரெடி, சாப்பாடு ரெடி. ஓண சத்யா ரெடி. சாம்பார், பருப்பு சாம்பார் எல்லாம் மேலே ஊற்றி பப்படம் எல்லாம் வச்சு ஒரு அடி ഉണ്ട്. എത്ര കൂട്ടണം പാപ്പമ്മ? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஐட்டம் வந்து இருக்குது. அது கூட பப்படம். எத்தனை ஐட்டம்னு பார்ப்போம். பப்படம் வருது. பப்படத்தை நம்ம எப்பவும் பொடிச்சு அப்படி மேலே இட்டு தான் பருப்பு அதுக்கு மேலே தான் ஊற்றணும். பருப்பு ഇതിൻ്റെ മുകളിൽ തന്നെ എന്നാലേ അടിപൊളി ടേസ്റ്റ്. അടിപൊളിയായിട്ട് ഓണ ഫുഡ് റെഡി. 13 പേര് இருந்து ஒரே இதில் வந்து சாப்பிட போகிறோம். எல்லாம் 12 பேர். அங்கே 2 பேர் അപ്പുറത്തിൽ ഇരിക്കണം. സാറേ, ഈ ഓണ ഫുഡ് എങ്ങനെ ഉണ്ട്? ഇത് കിട്ടിയത് നിങ്ങൾക്ക് എത്രയും ഒരു ഹാപ്പിനെസ് ആണോ? ഇല്ലയോ? ഹാപ്പിനെസ് ആണ്. നാട്ടിൽ സൂപ്പർ. വളരെ സന്തോഷം. സാറേ, നിങ്ങൾക്കോ? നാട്ടിൽ നിന്ന് വന്നിട്ട് ഇവിടെ ഫുഡ് ഇങ്ങനെ ഒരു ഫുഡ് കിട്ടിയത് നല്ല ഹാപ്പിയാണോ? പിന്നെ തീർച്ചയായിട്ടും. നിങ്ങൾക്കോ? നിങ്ങൾ പറ. വളരെ മനോഹരമായിട്ട് അവൻ കളിക്കുന്ന കഴിക്കുന്നൊക്കെ. ஊர்ல இருந்து இங்க வந்து ஹரியானால இந்த மாதிரி ஒரு ஃபுட்டு கிடைக்கணும்னு தலையில எடுத்துருக்கு. அதனாலதான் எல்லாரும் ஓண ஃபுட்டு 13 கூட்டோட பருப்பு கறி பப்படம் எல்லாம் வச்சு ஒரு சூப்பரான ஃபுட்டு கிடைச்சிருக்கு. ஒரு மினிட் சார். സാറ് മൊത്തത്തെയും ക്ലീൻ ചെയ്ത് വെച്ചിരിക്കുമ്പോഴേ തെരിയത്. ഇല വരയ്ക്കും ക്ലീന്. എല്ലാം അടിപൊളി ഫുഡ്. സാറേ, നമ്മളെ മൊത്തം ക്ലീൻ பண்ணி வச்சிருக்கு. മതി സാറേ, മതി. இப்போ ரசமும் கடைசி சம்பவம். ரசம் வச்சு ஒரு பிடி பிடிச்சு இந்த இலையை க்ளீன் பண்ணுங்க. ഫൈനൽ ടച്ച്. இந்த പപ്പടത്തെയും പൊട്ടിച്ചിട്ട് இந்த പാൽ പായസമും അത് കൂടെ കുറച്ച് അട പായസമും ഇട്ടെടുക്കുമ്പോൾ വേറെ ലെവല്. ഇതാണോ അണ്ണൻ ക്ലീൻ ചെയ്ത് വെച്ചിരിക്കുന്നത് കാണുമ്പം അണ്ണന് ഫുഡ് ഇഷ്ടപ്പെടുന്നു. അണ്ണൻ പറ, എങ്ങനെ ഉണ്ടായിരുന്നു? അടിപൊളി. ഹിസാറിൽ സൗത്ത് ഇന്ത്യൻ ഫുഡ്. ഇത് നമ്മുടെ സ്റ്റൈലില് പഴം അങ്ങോട്ട് എടുത്ത് ആ ഇതിൻ്റെ പായസത്തിൻ്റെ കൂടെ നല്ലതായിട്ട് മിക്സ് ചെയ്ത് ഒരടി അടിക്കണം. എന്നാലേ അത് TVM സ്റ്റൈലിൽ. TVM അണ്ണൻ TVM ആണ്. TVM എന്ന് വെച്ചാൽ TV പോലുള്ള TVM അല്ല, ട്രിവാൻഡ്രം. ഒരു പപ്പടത്തെ ചെറുതായിട്ട് പൊട്ടിച്ച് വിട്ട അടിപൊളിയായിരിക്കും.
ஓணத்துக்கு சூப்பரான ஃபுட்டு சாப்பிட்டு முடிச்சு இலையும் முடக்கியாச்சு. நீங்கள் இந்த ஓணத்துக்கு எந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட்டில் இருக்குதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.